பாத்தியலாக்கா, திருடியெல்லாம் பாத்தியலா? கேட்ட உடனே என்னம்மா ஓடி அழுவ, துண்டை காணல துணியை காணலன்னா ஓடி அழுவ. எப்பா, சாதாவே இவளுக்கு திருடி பழக்கம் பார்த்துக்கிடுங்க. இந்த தடவை மாட்டிக்கிட்டாளா, அதான் என்ன செய்யணும் ஏது செய்யணும் நீ அவளுக்கு ஒன்றும் புரியாமலேயாக ஓட்டம் பிடிச்சது. நானும் வரும்போது பார்த்தேன், 5 பேர் அங்கே தான் நின்று பேசிக்கிட்டு நிற்காளோ பார்த்துக்க. இப்படி மாட்டிக்கிட்டோமே எடுத்துக்கிட்டோமே தான் பேசிட்டு இருப்பாளோன்னு நினைக்கிங்கீதா. நான் அப்பவே சொல்லியிருக்கேன் தானக்கா, அடிக்கடி என் துவாப்பில் இருந்து எல்லாம் காணாமல் போது எடுக்குது கொள்ளுதுன்னு எல்லாரும் நினைப்பாவே. இவன் என்ன விடிஞ்சா 300 கதையை உடனே கொண்டு வரா, எப்போ பார்த்தாலும் காணலைன்னு சொல்லியானே. அப்போ நான் சொல்லும்போது எல்லாருமே இலக்காரமாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா வீடியோவோட மாட்டிக்கிட்டாலோ பார்த்தீங்களா? ஆமாம், ஏன் இப்படி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டாள்வளோ? ஏக்கா, யூடியூப்ல எல்லாம் வீடியோ போட்டு நல்லா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு தெரியாதா? தெரியாதுமா. ஓ, அதனால தான் இவ வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டாளாக்கா. பாரா, வசந்திக்கு எப்படியாவது 4 பைசா பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பா போல. பாரு, இதை கூட எடுத்து போட்டுட்டாளே. அப்புறம் ஏதாவது பேச வந்தாலும் கீதா, எப்படி எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என்கிட்ட வருவாளுவா கீதானி? இனி வந்தா இல்லை இருக்கு அவளுக்கு சரியா வச்சு கொடுத்துருவேன்க்கா. அவ்வளோ நினைச்சிருப்பாளுவ கீதா. 4 திட்டுனா அதோட விட்டுருவா. இனி இதை பற்றி தொடங்க மாட்டா, எடுக்க மாட்டானே. பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு வீட்டுக்காரையல்ட்டையும் தனித்தனியா போய் நான் சொல்லிட மாட்டேன். பாருங்க, அண்ணா வரா சின்ன பொண்ணுங்க மாமியாரு. நானாதான் போய் சொல்ல நினைச்சேன், தானா வரவில்லையா? சரி, இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஒரு நிமிஷத்துல எப்படிதான் இவ்வளவு அழுவ வந்தனே தெரியலையே. நான் அழுத மாதிரி இருக்கேன், வந்தோடனே நீங்களே தொடங்குங்கண்ணா. சரி விடு, அழாத கீதா, எதுக்கு அழுதுகிட்டு? மறுபடியும் நட்டு வளர்த்துக்கலாம், விடு கீதா. எப்படிக்கா விட முடியும்? ஆசையா பார்த்து வளர்த்தேன். சரி அழாத கீதா. என்ன இங்க இருந்து அழுதுட்டு இருக்கா? கீதா, என்னாச்சு கீதா? நீங்களா? ஏன் கீதா, என்னாச்சு? சண்டையா போட்டிய மாறி மாறி இருந்து அழுதுகிட்டு இருக்கா? நாங்க ஏக்கா மாறி மாறி சண்டை போட போறோம்? எல்லாம் உங்க மருமோளால தான். அதான் அவ தாங்க முடியாம அழுதுகிட்டு இருக்கா. மருமோளாலையா? ஏன், என்னாச்சு? அவ என்ன பண்ணா? வேண்டாம் புஷ்பாக்கா, விடுங்க. நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கவே அவங்களுக்குள்ள வீட்டுல குடும்பத்துல தான் தகராறு வரும். விடுங்க அக்கா, வேண்டாம். இது உலக மகா நடிப்புடா சாமி. ஐய கீதா, நான் சொல்லலன்னு சொல்லல கீதா. அவியலுக்கா ஐய மருமகளை பத்தி தெரிஞ்சிருக்கட்டு, அதனால தான் சொல்லி. நீ இரு. ஐய வேண்டாக்கா, விடுங்க. எதுக்குக்கா? விடுங்கக்கா. நீ சும்மா இருக்கீதா? நீ சொல்லு புஷ்பா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லக்கா, நீங்க சும்மா அதை கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க போங்கக்கா, என்னால குடும்பத்துல பிரச்சனை வேண்டாம். நீங்க போங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன்க்கா. இல்ல, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே கீதா நான் வீட்டுல போய் அவள்கிட்டையும் கேட்க முடியும். சொல்லு, என்னாச்சு? அவ இப்படிதான் சொல்ல வேண்டாம்னு சொல்லுவா. நான் சொல்லியேக்கா, உங்க மருமவா இவ ஆசையா வீட்டுல நட்டு வச்ச ஒரு மணி பிளான்ட்டுக்கா, பணம் காய்க்கிற மரம் மாதிரி அது. அதை தூக்கிட்டு போயிட்டாக்கா. என்னது, செடியை தூக்கிட்டு போனாளா? ஆமாக்கா, அதையும் எடுத்து எங்கெல்லாமோ கொண்டு போயிட்டு இவ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னா ராத்திரி யாருக்கும் தெரியாம அவ வீட்டில் கொண்டு வச்சுட்டு போயிருக்கா. இதெல்லாம் தேவையாக்கா? திருட்டுதெல்லாம் என்னத்துக்குக்கா சொல்லுங்க? இவ்வளோ நாளும் வீடு வீடாதான் போய் வாங்கி தின்னுட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ என்ன திருட்டுலையும் இறங்கியாச்சாக்கா? இக்க நீங்கெல்லாம் கேட்டுட்டு போய் வீட்டில் சண்டை போடாதீங்கக்கா. எப்படி சண்டை போடாமல் இருப்பாவ? இக்க நீங்க கேளுங்கக்கா, கேட்டு வேலைக்கு எடுத்து வைங்க. ஏது அடுத்த வீட்டோட போய் என்ன திருட்டு செடி எல்லாம் திருடணும் சொல்லுங்க. காலையில வீட்டுல இருந்து வெளியே போனவா இன்னும் வீடு வந்து சேரல. நான் கேக்கிதான், நீ வருத்தப்படாத, நான் கேக்கேன்னா. நீங்க இவ்வளவு தூரம் விருப்பப்படுறதால கேளுங்கக்கா. அடி பாவியலா, என்னம்மா நடிப்பு நடிக்கழுவ. அவளை மாட்டி விடுறதுதான் இவ்வளவுக்கு கோலு. அதான் மாட்டி விட்டது இல்லாம கேட்காதுன்னு வேற உசுப்பேத்தி விடியழுவ. இந்த நடிப்பெல்லாம் நமக்கு வராதுப்பா. நான் வரேன் கீதா. எப்படிக்கா நம்ம நடிப்பு சூப்பர் இல்ல? ஆமா கீதா, சூப்பர். இன்னைக்கு சின்ன பொண்ணு தீந்தா. போய் கேட்டு சண்டை போட்டுட்டு அப்பதானே தெரியும் அடுத்தவங்களுக்கு வலினா என்னதுன்னு. போட்டுக்கா. அவ்வளோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாளுவ. இதோட விட்டுருவான்னு நினைச்சிருப்பாவ. இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ? நடப்பவே எல்லாம் நல்லதாவே தாக்கா நடக்கும். இவ்வளவ இனிமேல் இதை மாதிரி வந்து எதுவும் திருடுற புத்தி உள்ளவளுக்கு வராது இல்லையா? மாமியார் சரியா வச்சு கொடுக்கட்டு, வாங்கட்டு, வாங்கினாதானே புத்தி வரும்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல சின்ன பொண்ணுங்க வீட்டுல ஒரே கோலாகலமா தான் இருக்க போதுக்கா. ஆமா கீதா. இன்னும் காணல. போன இடம் வந்த இடம் போற போக்கிலே அந்த ஆக்கில பெயிருவா. இவளை நம்ம எப்பவும் கண்காணிப்பிலே தான் வச்சிட்டு இருக்க முடியுமா எப்படி? கரெக்ட். நம்ம பெத்தது 4 கொஸ்டின் அவள்கிட்ட கேட்டா அவ ஏன் வீடு அடங்கி இருக்க மாட்டா? எப்ப போனவா? இருட்டியாச்சு, இன்னும் வீடு வந்து சேரல. இந்த பிள்ளைக்கு படிக்க சொல்லி கொடுக்கணும், ஒரு இது கிடையாது. மலை மாடு அவ வயிறு மட்டும் நிறைஞ்சா போதும். பிள்ளைகளையோ மாமியாரையோ வீட்டுக்காரனையோ பார்க்கணும் எடுக்கணும் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரட்டு. அம்மா என்ன வெளியே நிற்கவ? எதுவும் சண்டை கிண்ட போட்டாவளா என்னன்னு தெரியலையே ரெண்டு பேரும். ஏம்மா என்ன ஏம்மா ஏன் வெளியே நிற்கிறிய? ஏன் சண்டையா போட்டி ரெண்டு பேரும்? ஆமா, அப்படி அவன் மேனா மினிக்கிட்ட நான் டெய்லி சண்டை போடி போன. அப்புறம் அவ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? என்னம்மா என்னாச்சு? அவ எங்க? அவ எங்கன்னு ஏன் என்கிட்ட கேட்கியா? உன் பொண்டாட்டி போற வர இடம் என்கிட்ட சொல்லிக்கிட்டா எழுதிக்கிட்டமா போறா? போற போக்குல போன இடம் வந்த இடம் அவ இருக்கா. உன் பொண்டாட்டிக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம். அப்படிதானே? என்னம்மா வந்ததும் வராததுமா இப்படி கோவப்படுறிய? ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சு? இனியும் என்னதான் ஆக போகுதுன்னு என்னால தெரியல. இவளை வச்சுக்கிட்டு நீ என்ன எவ்வளவு கெட்ட பேர் வாங்க போறான்னு எனக்கு புரியல. கெட்ட பேர் வாங்க போறனா? ஏம்மா சின்ன பொண்ணு என்ன பண்ணா? சின்ன பொண்ணு பேரு தான் சின்ன பொண்ணு, மண்டையில இருக்கிறது ஃபுல்லா களிமண்ணு. ஏன் என்னாச்சு? இப்ப எதுக்கு இப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறிய? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உன் வீரத்தை நீ என்கிட்ட காட்டு. உன் பொண்டாட்டி முன்னாடி ஊரா வீடு விடவே வாங்கி தான் தின்னுட்டு இருந்தா. இப்ப களவுல இறங்கிருக்கலாம். களவா? ஏன் என்னமா சொல்றிய? இதாளுங்க வீட்டுல ஒரு செடியை திருடி இருக்கால உன் பொண்டாட்டி. அவ கையும் களவுமா பிடிச்சிருக்கா. போற வர வழியில என்ன நிக்க வச்சுட்டு நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கொஸ்டின் கேட்காளுவ. நான் என்னத்த சொல்லதுக்கு? உங்க மருமுவ தானேன்னு வேற மருமுவா. என்னமா சொல்றிய? செடி எடுத்தாளா? அப்படிதான் ஊரு ஃபுல்லா பேசிக்கிடியாளுவ. சின்ன குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு கூக்கு கேக்குதா? உழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு 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 என் குரலோடு மச்சா உங்க குழலோச போட்டி போடுதா? குக்கு 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 இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் காயும் தலையாட்டும் பாரு பாரு. பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ சொல்லியதுக்கெல்லாம் அவன் தலையாட்டியா இல்லையா? அதனால நீ இப்படிதான் பாடுவா. ஏங்க உங்க அம்மாக்கு ஏட்டது ஏதாவது வாங்கிட்டு வராமல வந்திய? இவ்வளோ சூடா இருக்கவ. ஆமா நீங்க ஏன் இவ்வளோ மும்முன்னு வச்சுட்டு இருக்கிறிய? உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே சிரிச்ச முகந்த மாமா. சிரிங்க. சும்மா இருச்சின பொண்ணு. அடக்கடவுளே. அம்மா உங்களுக்கு என்னாச்சு? இப்ப என்ன ஆச்சு? ஆளாக்குல சூடா இருக்கிறிய? ஆமா கீதா வீட்டுல போய் என்ன செடியை திருடுனியாமா? அப்படியா? ஓ அந்த கதையா? அது உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா? அது என்ன நடந்துச்சுன்னா, வீட்டை விட்டு வெளியே போச்சுன பொண்ணு. நீ எல்லாம் திருந்தவே போறது இல்ல. நான் சொல்றத கேளுங்க. என்ன நடந்துச்சுன்னா நான் சொல்றேன். என்ன தப்பு நடந்துச்சாலும் இந்த ஒரு வாட்டின்னு உன்னை மன்னிச்சு விடுறதால தானே சின்ன பொண்ணு உனக்கு இப்ப திருட்டுல போய் நிக்கியா? எங்க திருடலைங்க, நான் சொல்றத கேளுங்க. அப்படியே இவ சொல்லியதை கேட்டு நம்பிட்டாலும் போன என் மூஞ்சிலே முழிக்காத சின்ன பொண்ணு. ஓஹோ இப்ப அவ்வளவு தூரம் ஆகி போச்சுன்னா அடுத்தவன் பேச்ச கேக்குறிய, பக்கத்து வீட்டுக்காரைய சொல்றத கேக்குறிய, உங்க அம்மா சொல்றத நம்புறிய. ஆனா என்ன பேசுறது கூட ஒரு வாய்ப்பு தரல இல்லையா? நான் போறேன், எங்கேயோ போறேன். ஆனா ஒண்ணு, இந்த நாள் உங்க கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கிடுங்க. எண்ணி இதே நாள்ல நீங்களா வந்து என்ன கூப்பிடாம நானா இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். சவால். வாண அப்புறம் வீர வசனம் மட்டும் பேசுறதுக்கு நல்லா வந்துருவா. நல்ல படம் பார்த்து எல்லா டயலாக் நல்லா தெரியும். நீங்களா கூப்பிடாம நானா வரமாட்டேன். ஆமா வந்து ஆரத்தி எடுத்து கூப்பிடியா போ. அப்புறம் என்ன நம்பல இல்லையா? செய்யறது எல்லாம் வேண்டா வேற, இதுல ஒரு கண்ணீர் வேற. ஆறு இதுல மட்டும் பொண்டாடி திருந்தியெல்லாம் இல்லையா நீ? வீட்டுக்கு வந்தாலே ஒரு நிம்மதியே இல்லாம போச்சு. ஆமல நிம்மதி இருக்காது, உனக்கு இருக்காதுதான். சும்மா இருங்க, நீங்க வேற தொடங்காதீங்க.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.